வயசான மஞ்சு கோழி அதோட வீட்ல உட்கார்ந்து குளிரால துடிச்சுக்கிட்டு இருக்கும். ஜிம்மு முன்னு எங்க போயிட்டாங்க? ஜிம்மு முன்னு 2 பேரும் எங்க போனீங்க? மஞ்சு அதோட 2 குழந்தைகளோ கூப்பிடுறான். இன்னொரு பக்கம் அவனோட 2 பசங்களும் ஜிம்மு மற்றும் முன்னு வெளியோ அவங்களோட தோட்டத்தை பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க முன்னு? வா, உன்னை அப்பா கூப்பிடுறாரு. நான் என்ன உன் அப்பாவுக்கு வேலைக்காரனா? எனக்கே ஆர்டர் போடுறீங்களா? போ, அப்பா என்ன சொல்றாருங்கிறத நீயே கேளு. போ. நீயே போகாதப்ப நான் எதுக்காக போகணும்? நான் இங்கே உட்காந்துக்கிறேன். அவர் என்ன பார்க்க இங்கே வரட்டும். அண்ணன் தம்பி 2 பேரும் அங்கேயே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அவங்க அப்பா அவங்கள கூப்பிட்டு கத்தி கத்தி தொண்டையே வறண்டு போகுது. அட 2 பேரும் எங்கடா போய் தொலைஞ்சிங்க? வாங்க. 2 பேருக்கும் அவங்க அப்பா கூப்பிடுறத கேட்டா கூட கண்டுக்கவே மாட்டாங்க. நீ போ அப்படின்னு சண்டை போடுவாங்க. ஒருத்தன் நீ போன்னு சொல்றதும் அப்புறம் இன்னொருத்தன் நீ போன்னு சொல்றதும் இதே மாதிரிதான் 2 பேரும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பாவம் இன்னொரு பக்கம் மஞ்சு கத்திக்கிட்டே இருந்தாரு. இந்த சோம்பேறி பயணங்களோட காட்டுக்குள்ள ஒரு சின்ன வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவருக்கு ஒரு தோட்டம் கூட இருந்தது. அந்த தோட்டத்துலதான் அவரு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவரோட பசங்க 2 பேருக்குமே ஒருத்தர் கண்டா இன்னொருத்தருக்கு ஆகவே ஆகாது. எப்பவுமே 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க 2 பேருமே எப்பவும் சண்டை போட்டு 2 பேரும் ஒரு பக்கம் போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் இவரு பாவம் கத்தி கத்தி அவருக்கு உடம்பு சரியில்லாததால அவரு எரிந்தே போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அட, அப்பாவோட குரல் கேட்கவே இல்லையே. என்னாச்சு எனக்கு எப்படி தெரியும்? அண்ணன் தம்பி 2 பேரும் வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க அவங்க அப்பா இறந்து கிடப்பாரு. அவங்க அப்பா செத்து போனத பார்த்து 2 பேருமே ஜோரா அழ ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மு, அப்பா இறந்துட்டார் போல இருக்குடா. அப்பா கூப்பிடும் போதே வந்திருந்தா அவருக்கு இப்படி ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன்டா. அப்பா இறந்து போனது உன்னாலதான். அவரு சாவுக்கு நீதான் காரணம், நான் இல்ல. அப்பா கூப்பிடும் போதே நீ அப்பா கிட்ட வந்திருக்கணும். எப்பயும் போலவே 2 பேரும் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி எப்பவுமே ஒருத்தரை கண்டா ஒருத்தருக்கு அவங்க 2 பேருக்கு எப்பவுமே ஆகாது. அப்புறம் ஒரு நாள் 2 பேரும் செப்பரேட் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறமா மஞ்சுவோட இன்னொரு வீடு இருந்தது. அந்த வீட்டுல பெரிய பையனும் அதுக்கப்புறம் எப்பவுமே இருந்த வீட்டுல சின்ன பையனும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு நடுவுல மஞ்சுவோட ஒரு சின்ன தோட்டம் கூட இருந்தது. ஒரு நாள் சாயந்தரம் என்ன ஆகுதுன்னா 2 பேரும் வெளியே வராங்க. கேளு முன்னோ, அப்பாவோட வீட்டை நம்ம 2 பேரும் பிரிச்சுக்கிட்டோம். இப்ப அதே மாதிரி அப்பாவோட பண்ணையும் நம்ம 2 பேரும் பிரிச்சுக்கணும். பண்ணையில பாதி உன்னோடது, அப்புறம் பாதி என்னோடது. நீ என் பங்குல எதுவுமே கேட்க கூடாது. நானும் உன்னோட பங்குல எந்த அறுவடையும் செய்ய மாட்டேன். புரிஞ்சதா? மஞ்சுக்கு இருந்த அந்த ஒரு தோட்டத்தை கூட 2ஆ பிரிச்சிடுறாங்க. இப்ப 2 பேருக்குமே ஒரு தோட்டம் இருந்தது. அதுல 2 பேருமே விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தோட்டத்துல அவங்க 2 பேரும் விவசாயம் பண்றாங்க. அதுக்கப்புறம் இப்படியே நாள் கடந்து போகுது. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசிக்கவே மாட்டாங்க. 2 பேருமே எதிரிங்க மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் 2 பேரோட தோட்டத்திலையும் விளைச்சல் ரொம்பவே நல்லா வளர்ந்து இருந்தது. வா, பயிர் இப்ப தயாரா இருக்கு. என்னோட அறுவடையை நான் நாளைக்கு பண்ணிக்கிறேன். நானும் நாளைக்கே அறுவடை பண்ணிக்கிறேன். பாதி ராத்திரி நேரத்துல சடனா ரொம்ப ஜோரா மழை வர ஆரம்பிக்குது. ராத்திரி பெஞ்ச அந்த மழையில அந்த விளைச்சல் எல்லாமே நாசமாயிடுது. மறுநாள் காலையில 2 பேருமே வெளியே ஓடி வந்து பாக்குறாங்க. அங்க நாசமான அவங்க விளைச்சலை பார்த்து அவங்க 2 பேரும் ரொம்பவே கவலைப்படுறாங்க. ஐயோ, என் பயிரெல்லாம் அழிச்சது யாரு? ஐயோ, என் பயிரும் அழிஞ்சு போயிருச்சு. எல்லாம் வீணா போயிருச்சு. நான் பண்ண பயிர் எல்லாமே அழிஞ்சிருச்சு. இத வச்சுதான் நான் என் கல்யாணமே பண்ணலாம்னு இருந்தேன். ஆனா நான் பண்ண விளைச்சல் எல்லாத்தையும் நீ கெடுத்துட்டியே. நான் இல்ல, என் விளைச்சல் கெடுத்தது நீதான். எனக்கு துரோகம் பண்ண நீ ஒரு பெரிய துரோகி. நீதான் இப்படி எல்லாம் பண்ண ஜிம்மு. என்ன பழி வாங்கறதுக்காக நீ என் பயிரில நாசம் பண்ணிட்ட. நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் ஜிம்மு. நீதான் இதெல்லாம் பண்ண, நான் உன்னை விட மாட்டேன் முன்னு. உன்னாலதான் விளைச்சல் நாசனமாச்சு, உன்னாலதான் விளைச்சல் நாசனமாச்சு அப்படின்னு சொல்லி சின்னதா ஆரம்பிச்ச இந்த சண்டை பெருசா ஒரு சண்டையில போய் முடியுது. 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. என் அறுவடை எல்லாத்தையும் அழிச்சிட்டியாடா துரோகி. நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். எனக்கு தெரியும் நீதான் இதெல்லாம் பண்ண. நான் உன்னை விட மாட்டேன். 2 பேரும் எதிரிங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க.
அந்த நேரத்துல ஆகாயத்துல பறந்துட்டு இருந்த ஒரு கழுகு பசியில உணவுக்காக தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல இவங்கள பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுது. வாவ், வேட்டை போறேன். என் பசிய போக்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது சரியான சமயம். இந்த 2 கோழிங்களும் ஒன்னோட ஒன்னு சண்டை போட்டுட்டு இருக்குங்க. ரெண்டுமே தனித்தனியா இருந்தாதான் என்னால வேட்டையாட முடியும். அவங்க 2 பேருமே அந்த பயங்கரமான கழுக பாக்குறாங்க. அத பார்த்த உடனே அவங்க 2 பேரும் ரொம்ப பயந்து போறாங்க. அட கடவுளே, இது எப்படி இந்த இடத்துக்கு வந்தது? இது வந்துச்சுன்னா எங்களை கொன்னு சாப்பிடுடுமே. உங்க 2 பேரையும் எங்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாத்த முடியாது. நீங்க 2 பேரும் எனக்கு பலியாக போறீங்க. இப்போ நீங்க 2 பேரும் சாகறதுக்கு தயாராருங்க. உங்க 2 பேரையும் நான் ரொம்ப கொடூரமா சாகடிக்க போறேன். நீங்க பலியோட இருக்கும்போது உங்களை நான் அப்படியே குத்தி சாப்பிட போறேன். அத கேட்டதும் 2 பேரும் பயந்து போறாங்க. இல்ல தாதா, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. என்ன கொன்றாதீங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், என்ன கொன்னுறாதீங்க. ஆமா தாதா, என்னையும் விட்டுருங்க, என்ன கொன்னுறாதீங்க. இவ்வளவு சீக்கிரமா எனக்கு சாக விருப்பம் இல்ல தாதா. உங்க 2 பேருக்கும் தெரியும்ல, உங்களை விட நான் எவ்வளவு பலசாலி அப்படின்னு. இது வரைக்கும் என் கையில கிடைச்ச யாரையும் நான் சும்மா விட்டதில்ல. அதனால இப்ப உங்கள ஒருத்தரோட உயிரை நீங்க காப்பாத்திக்கணும் அப்படின்னா நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பயங்கரமா சண்டை போடணும். அதுல யார் தோக்குறீங்களோ அவங்கள நான் கொன்னு சாப்பிட்டுருவேன். அதுல யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்கள நான் உயிரோட விட்டுருவேன். அத கேட்டு 2 பேரும் பயந்துடுறாங்க. அந்த நேரத்துல அந்த கழுகு போய் அங்க இருந்த ஒரு கல்லு மேல உட்காருது. சண்டைய தொடங்குங்க. அப்ப மறுபடியும் 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. வாவ், அற்புதமான காட்சி. ஒருத்தர் காயப்படுத்திக்கிட்டு ரொம்ப பயங்கரமான சண்டைய போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவர் நடந்த இந்த சண்டையில 2 பேருமே காயமாகி கீழே விழுந்துடுறாங்க. ஏ ஜிம்மு, இன்னும் எவ்வளவுதான் போராடுறது? ஏ முன்னும் விட்டுறாத. அதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஏஞ்சி நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரோட உடல்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. 2 பேரும் மோசமா காயப்பட்ட பிறகு கூட இதை விடுறதா இல்ல. அந்த கழுகு கிட்ட இருந்து அவங்க உயிர் தப்பிக்கிறதுக்காக அவங்க ஒருத்தர் காயப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நான் இப்ப அந்த நதியில தண்ணி குடிக்கிறதுக்காக போறேன். நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருங்க. நான் உங்க 2 பேரையும் கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். பக்கத்திலேயே ஒரு நதி இருக்கும். அங்க தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கழுகு போகுது. அதே நேரத்துல இந்த கோழி கிட்ட ஒரு குட்டி பறவை ஒண்ணு பறந்து வருது. அட கோழி அண்ணா, நீங்க 2 பேரும் ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? எங்க 2 பேர் சண்டையில யாராவது ஜெயிச்சாங்கன்னா ஜெயிக்கிறவங்கள அந்த கழுகு விட்டுரும். சண்டையில யார் தோக்குறாங்களோ அவங்கள அந்த கழுகு சாப்பிட்டுரும். அதனால நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தோக்கடிக்க போராடுறோம். அட பைத்தியக்கார கோழிகளா, அந்த கழுகு அண்ணன் தம்பி உங்க 2 பேரையுமே ஏமாத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கு நல்லாவே தெரியும். நீங்க 2 பேரும் அந்த கழுக ஒன்னா எதிர்த்து நின்னீங்கன்னா உங்க பலத்துக்கு முன்னாடி அந்த கழுகால ஒன்னும் பண்ண முடியாது. அது தோத்துதான் போகும். உங்க 2 பேரையும் அதால ஒரே நேரத்துல கொல்ல முடியாது. அதனாலதான் உங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற பகையை அது பயன்படுத்திக்குது. உங்களுக்குள்ள அது சண்டை போட வச்சு நீங்க சண்டை போறதால உங்களுக்கு காயம் ஏற்படும். அது மட்டும் இல்லாம பலவீனம் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்க 2 பேரையும் கொல்றது அதுக்கு ரொம்பவே ஈஸியா போயிடும். அதை கேட்டு 2 பேரும் கவலைப்படுறாங்க. அட ஆமா, நாங்க இத பத்தி யோசிக்கவே இல்ல. நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த கழுகை எதிர்த்தோம்னா அந்த கழுகால எங்களை ஜெயிக்க முடியாது. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அந்த கழுகு எங்க 2 பேருக்குள்ள சண்டையை மூட்டி எங்க 2 பேரையும் முட்டாளாக்கிடுச்சு. சரி போதும், நீங்க 2 பேரும் உடனடியா சண்டையை நிறுத்துங்க. நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போராடுங்க. உங்க 2 பேரோட பலத்தை அந்த கழுகால ஒன்னா எதிர்கொள்ள முடியாது. அந்த கழுகு பலவீனமாயிடும். நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா அந்த கழுகால ஒன்னும் பண்ண முடியாது. அந்த நேரத்துல அந்த கழுகு கோழி கிட்ட வர ஆரம்பிக்குது. அத பார்த்த உடனே அந்த பறவை அங்க இருந்து பறந்து போயிடுது. முன்னு, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு பலவீனமாக்க வேண்டாம். இப்ப நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த கழுகை எதிர்கொள்ளுவோம். ஜிம்மு. கழுகு அந்த அண்ணன் தம்பி கிட்ட வந்த உடனேயே காயப்பட்ட 2 பேருமே கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நிக்கிறாங்க. என்னாச்சு? 2 பேரும் சண்டை போடலையா? போதும், உன்னோட தந்திரத்தை நாங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டோம். இனிமே உன்னால எங்க 2 பேரையும் முட்டாளாக்க முடியாது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க 2 பேருக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு நீ வேடிக்கை பாப்ப? ஏய், என்ன எனக்கே சவால் விட்டுட்டு இருக்கீங்களா?
நான் உங்க 2 பேரையும் என்ன பண்றேன்னு பாரு. உங்க 2 பேரையும் அழிக்கிறேன். இந்த கழுகு அவங்க 2 பேரையும் தாக்குறதுக்காக கிட்ட போகுது. அந்த நேரத்துல 2 பேரும் சேர்ந்து கழுக தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கு முன்னாடி கழுகால எதுவுமே பண்ண முடியல. கழுகு கூட ரொம்பவே டயர்ட் ஆயிடுது. ஆ, அட போதும். ஆ, ஆ, எங்களையா கொல்லணும்னு நினைச்ச? இப்ப பாரு, நாங்க உன்னை சும்மாவே விட மாட்டோம். அத பார்த்து மறுபடியும் 2 பேரும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கிட்ட இருந்து எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சு அந்த கழுகு அங்க இருந்து பறந்து போயிடுது. அத பார்த்து 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து அதை கடைசியில ஜெயிச்சிட்டோம். ஹஹா, அண்ணா, நம்ம 2 பேரும் வாழ்க்கையில ஒன்னா இருந்தா நம்மளால சாதிக்க முடியும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்மளால ஒன்னா எதிர்கொள்ள முடியும். ஆமா முன்னு, நீ சொல்றதெல்லாம் சரிதான். நம்மளோட ஒற்றுமையில தான் பலம் இருக்கு. நமக்குள்ள இருக்கிற அந்த பகைக்கு நம்ம இப்பவே ஒரு முடிவு கட்டுவோம். நம்ம அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம நம்ம 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழுவோம். அதுக்கப்புறம் 2 பேருமே கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறமா அவங்க 2 பேரும் மனசுக்குள்ள இருந்த கோவம் பறந்து போயிடுது. அதுக்கப்புறமா 2 பேருமே ஒரே வீட்ல ரொம்ப சந்தோஷமா சேர்ந்து அவங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாங்க. பசங்களா, இந்த கதையில நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? நமக்கு கெடுதல் பண்றவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா கூட நம்ம ஆளுங்களோட நம்ம சேர்ந்து இருந்தா போதும். யார் என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் அது நடக்காது. அவங்க நம்மள சீண்ட முடியாது. அவங்க முன்னாடி நாம அவங்கள தோக்கடிக்க முடியும். கண்டிப்பா உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு புது கதையோட நான் உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் சந்தோஷமா வேற லெவலா இருங்க. அப்புறம் எப்பவுமே ஒற்றுமையா இருங்க.